ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு அதாவது எரியிற புள்ளியில் எண்ணெயை ஊற்றுறதுக்கு நீ ஆன் த வேல வந்துட்டுருக்கேன் மாலையக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. யாரை பார்த்தோன்னே சொல்ல தோணுதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம ராதிகா தாங்க. சரி, மாமியார்ட்ட மன்னிப்பு கேட்க வராங்களாட்டு நம்மளும் அசால்ட்டாக நினச்சா அதாவது உட்காந்துருக்காங்க, அமைதியாக உட்காந்துருக்க மாமியாரை வந்து தூண்டி விட்றாங்களாமா. வந்துட்டு எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்டவங்க, எங்கள் அம்மா பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கோங்க, அதுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதோட கம்னு போக வேண்டியதானம்மா. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? நீங்கள் அனுபவித்த வழியை எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சும்மா நெத்தியடியாக சொல்லி காமிச்சாங்க. இதற்கு பேர் தான் மாமியார்கிட்ட சொல்லி காமிப்போதோ. சரி பரவாயில்ல விடுங்க, நான் சும்மா போகிற மருமகள் இல்லடி, சும்மா சீனினா வேற லெவலில் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லாமல் சொல்லி காமிச்சதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே பாக்கியாவுக்கு கொந்தளிப்பு பயங்கரமாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, என்னென்ன பேசக்கூடாத எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் வந்துட்டு இனிமேட்டுக்கு இந்த வழியை யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே காண்டாயிடு. சொன்னோடனே நம்ம பாட்டி முகம் போகிற போக்க பார்க்கணுமே. சின்ன பாப்பா பெரிய பாப்பாவுக்கு இவங்க 2 பேர்கிட்ட தான் கரண்டியை கொடுத்து விட்டு நிற்க வைக்கணும் போல. சீசன் 2வே எடுத்துடலாம் மாட்டுக்கு, அந்த அளவுக்கு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி கொந்தளிக்க, அதுக்கப்புறம் கொந்தளிச்செல்லாம் போதும்ப்பா கிளம்புப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டை விட்டு வெளியே வர பாக்கியா பார்க்க நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது ஒரு நிமிஷம்னு சொல்லி கேள்வி கேட்க, எங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் என்கிட்ட சொன்னீங்க, அது வரையும் தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசுனது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அந்த வழியை நீ அனுபவிச்சாதாண்டி உனக்குலாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களை மாதிரி அமைதியாக போகிறதுக்கு என்னாலாம் முடியாதுமா, நீ வேணா பொறுமையின் புலியாக இருக்கலாம், என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெலியன் இருந்துட்டு அப்பாட்ட போய் ஃபீல் பண்ணுறாராமா, அதாவது வேலை போயிடுங்கிறதுக்காக. நல்லா வருவடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது எங்கே சேரக்கூடாத செயற்கையில் சரி, அப்பா தப்பிச்சு ஓடி விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.